புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதற்கான தயாரிப்பு செயல்முறை 2025ஆம் ஆண்டில் நடைபெறும் எனவும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தனது தலைமையில் கூடிய போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். இதன்படி புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 5 முக்கிய தூண்களின் கீழ் செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துதல், மனித வளங்களை மேம்படுத்துதல், உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்தல் மற்றும் சரியான மதிப்பீடு ஆகிய முக்கிய தூண்களின் கீழ் இப்புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவித்துள்ளார். இதேவேளை முதல் மற்றும் 6ஆம் வகுப்புகளில் உள்ள குழந்தைகளுக்கு 2026ஆம் ஆண்டில் முதன்முறையாக இந்த சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கதிர்காமத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்காக கட்டப்பட்டதாக கூறப்படும் வீடு தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் இன்று தன்னிடம் விசாரித்ததாக ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை திஷான் குணசேகர தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வீடு விமலரத்ன என்பவரால் கட்டப்பட்டது எனவும் கதிர்காமம் கிரிவகிர கோயிலின் அப்போதைய தலைமை தேரரால் நிதி அளிக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். வீட்டை கட்டியவர் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் கதிர்காம கிரிவகிர கோயிலின் அப்போதைய தலைமை தேரர் இறந்து விட்டார் எனவும் கூறிய திஷான் குணசேகர், கட்டிடம் தொடர்பான விவரங்களை அறிந்த ஒரே நபர் அவர் மாத்திரமே எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வீடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு சொந்தமானது அல்ல, மாறாக கதிர்காம கிரிவகிர கோயிலின் அப்போதைய தலைமை தேரரால் அவருக்காக கட்டப்பட்டது எனவும் திஷான் குணசேகர தெரிவித்துள்ளார். போரின் போது மஹிந்த ராஜபக்ச கோவில்களுக்கு சென்றபோது அவர் விருந்தகங்களில் தங்கவில்லை, மாறாக வீடுகளிலோ அல்லது கோயில் சொத்துக்களுக்குள் கட்டப்பட்ட சிறிய இணைப்புகளிலேயே தங்கியிருந்தார் எனவும் ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை திஷான் குணசேகர தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க முன்வைத்திருந்த கருத்து பல்வேறு தரப்பிலிருந்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னாள் அமைச்சர் டிரான் அலசுக்கும் இடையிலான ஒப்பந்தமே முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் கைதை தடுத்திருக்கின்றது என அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். அத்துடன் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படாமைக்கு முழுமையான காரணம் டிரான் அலஸ் எனவும் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் பேசப்படுவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தெரிகின்ற போதிலும் அவர் இவ்விடயம் தொடர்பில் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். டிரான் அலஸ் எந்தவொரு மோசடி செய்தாலும் கூடவே அனுரகுமார திசாநாயக்க அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார் எனவும் முன்னாள் அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். எவ்வாறாயினும் இவ்விடயம் தற்போது பெருமளவிலான சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய உதவி திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு 4700 பெருந்தோட்டத்துறை வீடுகள் கட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் தனது தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் ஆலோசனைக் குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 10,000 வீடுகள் கட்டும் இந்திய திட்டத்தின் ஒரு பகுதியாக பெருந்தோட்டத்துறை வீடுகள் கட்டப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் அரசியல் சார்பு இருப்பதாக முன்னர் செய்திகள் வந்தாலும் இம்முறை குறித்த திட்டம் அதிக வெளிப்படைத்தன்மையுடனும் அரசியல் சார்பு இல்லாமலும் நடத்தப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதன்படி நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பெருந்தோட்ட வீட்டு வசதி அபிவிருத்தி மற்றும் தொடர்புடைய உள்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 1.3 பில்லியன் உள்நாட்டு நிதி ஒதுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் இருந்து ஆசிரியர்களை அழைத்து வந்து பெருந்தோட்ட பாடசாலைகளில் தமிழ் மொழியில் கற்பிக்க அனுமதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வி. ராதாகிருஷ்ணன் இன்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். தோட்டத்துறை பாடசாலைகளில் கற்பிக்க இந்தியாவில் இருந்து ஆசிரியர்களை அழைத்து வருவதற்கான திட்டத்தை நான் முன்வைத்த போதிலும் அப்போதைய ஜேவிபி இந்நடவடிக்கையை எதிர்த்தது. எனினும் தற்போதைய அரசாங்கம் இதை செயற்படுத்தும் என நம்புவதாகவும் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். தோட்டத்துறை பாடசாலைகளை மேம்படுத்த இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுங்கள் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக புகழ்பெற்ற சமூக ஆர்வலரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான
மலாலா யூசுப்சாய் 13 வருடங்களுக்கு பின்னர் தனது சொந்த நாடான பாகிஸ்தானுக்கு திரும்பியுள்ளார். தற்போது 27 வயதாகும் அவருக்கு 2021 அக்டோபரில் தலிபான் துப்பாக்கிதாரியினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அப்போது அவருக்கு 15 வயதாகும். பாகிஸ்தானின் ஷங்கா கிராமத்தில் வசித்த மலாலா யூசுப்சாய் தனது கிராமத்திற்கு திரும்பிய பின்னர் சமூக ஊடகங்களில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். மலாலா யூசுப்சாய் தனது தந்தை, கணவர் மற்றும் சகோதரருடன் உலங்கு வானூர்தி மூலம் தனது கிராமத்திற்கு சென்றுள்ளார். தனது குறுகிய பயணத்தின் போது குடும்ப உறுப்பினர்களையும் அவர் நிறுவிய மலாலா அறக்கட்டளையினால் கட்டப்பட்ட ஷாங்லா பெண்கள் உயர்நிலை பாடசாலையையும் பார்வையிட்டார். அவரது வருகைக்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.